மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் ஆஃப் த டே அப்படின்னே சொல்லலாம். இங்கே செட்டிபிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் வர்சஸ் ஆர்எஸ்கே புதுக்கோட்டை 2 டீமுக்கான மேட்ச்சு. ஸோ ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது இங்கே ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. ஸோ மேக்ஸிமஸோட அதிகமான பிளேயர்ஸ் விளாட்றாங்க இந்த பக்கமாக. ஸோ அதே மாதிரி செட்டிபிச்சம்பட்டி ஓனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்க போகிறது ஹிட்மேன் பிரதீப், நான் ஸ்ட்ரைக்கில் ஐஎஸ்பிஎல் விக்கி. மேட்சுக்கான முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் சேலம் பாபு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால்லே சுற்றிக்கிட்டு எக்ஸலன்ட் டெலிவரி, கிளவர் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட் வின் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. அஜித் குயிக்கராக போன்னு சொல்லலாம். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக மேட்சை பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்கே அவங்களுக்கான 2வது மேட்ச்சு, செட்டிபிச்சம்பட்டிக்குன்னா 3வது மேட்ச்சு. ஸோ செட்டிபிச்சம்பட்டி 2 மேட்ச்சுக்கு 2 ஜெயிச்சிருந்தாங்க. இங்கே 3 பாலுக்கு 3 டாட்டா போட்டிருக்காரு பாபு. 4th ஒன் இந்த முறை ஸ்டப் அவுட் பண்ணி போய் சூப்பராக ஆடி இருக்காருங்க. 3 டாட்டுக்கு 1 டாட்டு வச்சு அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் ஒரு 6. முதல் ரன் 6 மாற்றி கொடுக்குறாரு எங்க ஹிட்மேன் பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கணிச்சாருங்க. இதுவும் தாண்டி போயிடும் சொல்லலாம். பேக் டு பேக் 2 6 2 ஹிமாலய 6 பறக்க விட்டுருக்காரு. தேர்ட் ஒன் இந்த முறை ஆஸ்டாருங்க அக்ராஸ்ல. இதுவும் தாண்டி கண்டிப்பா போகும். முதல் 3 பந்து டாட்டு, அடுத்த 3 பந்து 6. ஹாட்ரிக் 6. ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக் டாட்டை பதிவு பண்ணா, அடுத்த ஹாட்ரிக் 6 பதிவு பண்ணிருக்காரு எங்க பிரதீப். 18 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் படா கார்த்திக் வந்திருக்காரு. யங்ஸ்டர் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். முதல் பந்தை சுத்திக்கிட்டு எக்ஸலன்ட் டெலிவரி, டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் 3 6 கன்சியூட்டா அடிச்சா ஹிட்மேன் பிரதீப். தரையா போயிருக்கு. குயிக்கரா ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விக்கி பேட்ல இருந்து வர்ற முதல் 6 ரொம்ப தூரம் போய் வந்திருக்குங்க. மிகப்பெரிய டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணி போயிருக்குன்னு சொல்லலாம். எங்க 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர். இதுவும் தாண்டி கண்டிப்பா போயிருங்க. லாங்கான்ல ஃபீல்டரே வைக்கல, வச்சாலும் பிடிக்க முடியாத டிஸ்டன்ஸுக்கு அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். போன ஓவரில் பிரதீப் 3 6 அடிச்சா, இந்த ஓவரில் விக்கி 2 6 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாஸ் பண்ணிருக்காரு. ஒரு டாட் பால். 2 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் படா தேவா வந்திருக்காரு. தேவா டு பிரதீப். ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கண்ட்ரி திசையில ஃபாஸ்டா பேட்டர் ரியாக்ட் பண்ணாரு. வாட்டர் ஸ்டாப்புங்க இங்க. முகிலன் எக்ஸ்ட்ரானரி எஃபோர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நல்லா பேக்கப் வந்திருக்காரு. கண்டிப்பா ஒரு 3 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் எஃபோர்ட், சரியான டெடிகேஷன் தான் சொல்லணும். இங்க சூப்பர் ஸ்டாப். பிகேந்திர ஸ்டம்ல ஆட பார்த்தாரு. கேட்சை பிடிக்கல, காலில் தான் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டியாக்கர் வித்தே கொடுக்காத பந்து நேருக்கு நேர். அங்கே ஃபீல்டர் பாலா இருக்காரு. எடுத்து அனுப்புறதுக்குள்ள ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருவாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு லோ புல்டா. இந்த முறையே ஆள் இல்லாத திசையில போயிருக்கு. பவுண்டரி. 1 more பவுண்டரியை பதிவு பண்றாரு இங்க பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால், சான்ஸ் பால். ஆள் இல்லா திசையில போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரி. இந்த ஓவரும் டபுள் டிஜிட்ல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனுக்கு வந்திருக்காரு. காலில் பட்டு ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்களா? எஸ், குயிக்கரா போயிட்டாங்க. சிங்கிள் டு எந்த ஓவர். 3 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4வது ஓவர் பட 4வது நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அரமல் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு வாகன அட்டி தெரித்து போயிருக்குன்னு சொல்லலாம். தேர்ட் மன்ல லக்கி பவுண்டரி. ஆளே வைக்கல. கவர்ஸ்ல ஆட பார்த்தாரு. ஆனா பலன் அழிச்சிருக்கு இங்க பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் வைட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு வாகன அட்டி தெரித்து பாஸா போயிருக்குன்னு சொல்லலாம். லாங் ஆன்ல முகிலன் இருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான ட்ரை. பாபு ஃபீல்டர் ரன் ஓடலாங்க. டாட் பால்.
பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். ஆரம்பல் ஓவர்லையும் 6 இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஒரு 6 விக்கி பேட்ல இருந்து 1 more 6 பதிவு பண்றாரு. 3வது 6 பதிவு பண்றாரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஷாட் அகைன் போயிடுச்சுங்க. அதுவும் 6 பேக் டு பேக் 2 பாலே 6 மாத்திருக்காரு இங்க விக்கி. எப்பெல்லாம் 6 அடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் தொடர்ந்து அடிச்சிடறாங்கன்னு சொல்லலாம். போன பால் ஒரு வைடு ஃபுல் பேஸ்ல எடுத்து வந்து ஒட்டமுல போட்டாருன்னு சொல்லலாம். ஒரு டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 63 அடிச்சிருக்காங்க. ஸோ 2 பக்கமும் பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரிமைனிங் 3 ஓவர் இருக்குது. ஸோ இந்த 3 ஓவர் மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது. மேட்சுக்கான 5வது ஓவர் கூட தேவா வந்திருக்காரு. ஃபாஸ்ட் பாலே அடிச்சாருங்க. ஸ்டைலிஷ் பிரதீப் பேட்ல இருந்து 1 more 6 சர்ம ஸ்டைலுங்க. பார்க்கவே அப்படியே எக்ஸலண்டாக இருந்துச்சு. செகண்ட் ஒன் இந்த வாட்டியா அடிச்சிருக்காருங்க. இதுவும் தாண்டி போகும். கேமரா சூப்பராக அடிச்சிருக்காருங்க. கேமராமேன் நிகரில் போய் அடிச்சிருக்கு. ஒரு 6 ரொம்ப தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். பேக் டு பேக் 6 எடுத்துட்டு வந்து சொருகிட்டாருங்க ஸ்டம்பில். வெல் பிளேட். ஒரு பக்கம் விக்கெட்டே இழந்தாலும் தனி ஒருவன் விக்கியோட சேர்ந்து இங்க வேற லெவலான இன்னிங்ஸ். அவங்க டீம்ல நினைச்சதை விட ஒரு எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஹிட்மேன் பிரதீப். இதோட அவர் விக்கெட் இங்க பறி போகுது. வெல் பிளேட். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்க அம்ஜத் அப்டி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து ஒரு சிங்கிளா இருக்கும்னு நினைக்கிறேன். பாபு இருக்காரு ஃபீல்டிங்ல. 5th ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் ஃபாஸ்டா போயிருக்கு. ஆனா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார். அகைன் பாலா. இதோட லாஸ்ட் ஒன் அம்ஜத் தன்னோட பங்குக்கு 6 விக்கெட் பார்த்தா பால் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அங்க சரண். ஒரு சிங்கிள் டு எண்ட் ஆஃப் ஓவர். ஸோ ஃபார் அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்க தேவா. நல்ல கம்பேக். 5 ஓவருக்கு 78 ஆல்மோஸ்ட் 16 ரன் ரேட்ல எடுத்துட்டு போய்க்கிருக்காங்கன்னு சொல்லலாம். மேட்ச் ஆகிங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் போட பாபு வந்திருக்காரு. 6வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சுவிட்ச் கிட். அங்கே ஃபீல்டர் வைக்காத பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு. தாண்டி போயிருச்சா பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். 6 போயிருக்கு. சுவிட்ச் திரும்பி ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு அம்ஜத். பிரதீப் விட்டு போன மொமெண்ட் தான் அம்ஜத் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கான்னு சொல்லலாம் இங்க. செகண்ட் ஒன் அகைன் சுவிட்ச் கிட். இந்த முறை பேட்ல தெளிவா பட்டிருக்குங்க. பேக் டு பேக் இந்த ஓவர்ல முதல் 2 பந்தையும் பவுண்டரியா மாத்திருக்காரு. 6 4 10 ரன் கொண்டு வந்திருக்காரு. தேர்ட் ஒன் ஃபுல்லா மறுகி வந்து ஆட பார்த்தாரு. பேட்ல பண்ணலாங்க டாட் பால். 4th ஒன் பேட்ல நிக்கு கீப்பர் கையில பட்டு போயிருக்கு. லக்கி பவுண்டரி. 2வது லைஃப் கிடைக்குதுன்னு சொல்லலாம் எங்க அம்ஜத் பாய்க்கு. லைஃப் கிடைச்சு அது பவுண்டரியாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து 1 or 2 ரன்ஸ் பண்றான்னு பார்த்தா 2 கால் பண்ணிருக்காங்க. ஓடிடுறாங்களா முகில நின்றுருக்காருங்க ஃபீலிங்ல. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் அப்டி ஏக்கர் சூப்பர் டெலிவரி டாட் பால். நல்ல கம்பேக். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவருக்கு 93 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட கோட்டைப்பட்டினம் சரண் வந்திருக்காரு இங்க. லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே மறுரீச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் போஸ்டாருங்க. முகில நல்லா டேக்கான் முதல் விக்கெட் எடுக்கிறாரு சரண். முதல் பந்திலேயே 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க செட்டிப்பிச்சாம்பட்டி. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்க தமிழ் வந்திருக்காரு. கீர்னு தமிழ் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. பாபு இருக்கார் ஃபீல்டர். சிங்கிள். தேர்ட் ஒன் மறுரீச் ஆட பார்த்துருக்காரு. கேப்ல போயிருக்கு. 1 or 2 ரெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ரெடியா எடுக்கல. அதன் காரணமா ஓடி எடுத்துட்டாங்க. 4th ஒன் ஒரு ஸ்லோயா சரியா பிக் பண்ணிருக்காருங்க. பந்து தான் ஸ்லோவா வந்துச்சு. வேமா சொல்றேங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. சூப்பர் 6 இங்க விக்கி பேட்ல இருந்து. 5th ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. பவுண்டரியா ஸ்டாப் பண்றாருன்னு பார்த்தா முகிலன் கரட்டி போயிட்டாருங்க பாலுக்கு. நல்லா ரன்னிங் பண்ணிட்டு விக்கெட் 2 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட் நினைக்க போற பந்து
இந்த முறை நேருக்கு நேர் சரியான ஹைட்டு, வானத்துக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். லைனில் வச்சு போட்டாங்க. ஸோ விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. வெல் பிளேடு. இங்கே ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 104 அடிச்சிருக்காங்க செட்டிபிச்சம்பட்டி, 105 டார்கெட் ஃபார் ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஏன்னா இந்த பக்கமும் ஸோ ரொம்ப தூரத்துக்கு சிக்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகிறது ஸோ முதல் 2 பவர் பிளே ஓவர். ஸோ 2 பவர் பிளே ஓவர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மேஜர் ரோல் பண்ண போகுது. ஓனி பேட்ஸ்மேன்ஸா ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. செகண்டில் இருக்க போகிறது மாத்துக்கை ரஞ்சித், நான் சைக்கிளில் சிவலி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டோக் மனோஜ் வந்திருக்காரு. ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டாகவே நோ பால் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே நோ பால், ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வெல் பவுல், எக்ஸலன்ட் டெலிவரி, டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பாலை சேவ் பண்ணிட்டாரு சோஃபார், நல்ல டாட். செகண்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃபில் அங்கே ஃபீல்டரே இல்லை, கண்டிப்பாக தாண்டி போயிடுச்சுங்க 6. ஸோ இந்த பக்கமும் முதல் ரன்னை 6 மாற்றுறாங்கன்னு சொல்லலாம். பேட்லேருந்து வர முதல் ரன்னை. தேர்ட் ஒன் இந்த முறை லாங் ஆலில் அடிச்சிருக்காரு, ஹைட்டு போயிருக்கு, கேட்சுக்கு போயிடுறாங்களா வெங்கட் ஃபீல்டர். விரட்டி பின்னாடியே போய் கேட்சை போஸ்டாருங்க. முதல் விக்கெட் 6க்கு அப்புறம் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் மனோஜ். 1 டவுன் பேட்ஸ்மேனா எங்கள் பிக் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. ஸோ அடிக்க பார்த்து மைண்ட் செட் போட்டாரா இல்லை ஒயிடுக்கு தான் போட்டாரான்னு தெரியல. ஸோ கீப்பரை கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பவுண்ட்ரிங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து, பேட்டில் பல்ல, எக்ஸலன்ட் டெலிவரி, நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் ஸ்டோக் மனோஜ், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிட்சுக்கு தெளிவாக கணிச்சாருங்க, ரைஸ் வரைக்கும் கரெக்டாக வாட்ச் பண்ணி அடிச்சார் ஒரு பவுண்ட்ரிங்க. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி, ஒரு 6 முதல் ஓவருக்கு தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. முதல் ஓவருக்கு 15. செகண்ட் ஓவர் போட எங்கள் பிரச்சனை வந்திருக்காரு, ஹைட் மேன் பிரச்சனை, சிபலிட்டு பிரச்சனை. முதல் 10 அடிச்சிருக்காரு, ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. விக்கி பாலுக்கு வந்துட்டாருங்க. 1 more time ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் எங்க சிவலியோட விக்கெட்டை. நெக்ஸ்ட் பேட்ஸ் போனா எங்க அஜித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சாருங்க, ரொம்ப தூரம் கண்டிப்பா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஆடியன்ஸ் ஆலையும் பிடிக்க முடியல. உள்ள வந்த முதல் பால்லே பந்த வெளில அடிச்சிருக்கான்னு சொல்லலாம் எங்க அஜித். தேர்ட் ஒன் பெரிய சுத்து, பின்னாடி ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலோட வேகத்தை தடுத்து போட்டாரு தமிழ், ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே அல்தாப். 1 2வது ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வைட். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை செம்ம கைட்டு போயிருக்கு, கேட்சுக்கு வந்துடுறாங்களா அங்கே போஸ்டாருங்க. நல்லா டேக்கானாங்க, நல்லா டேக்கன். 1 more விக்கெட்டை இழக்கிறாங்க, 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா எங்க முகிலன் வந்திருக்காரு, மறிச்சு அடிச்சிருக்காரு, சான்ஸ் பால் தாண்டி போயிடுச்சா. எஸ், 6 போயிருக்குங்க இங்க. ஸோ அஜித் எப்படி முதல் பந்தே 6ஓட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி முகிலும் ஸ்டார்ட் பண்ண. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன். இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு, தெரிஞ்சு போயிருக்கு, இதுவும் கண்டிப்பா தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ், பேக் டு பேக் பவுண்டரி. ஸோ மேட்ச் அனல் பறக்க போயிட்டு இருக்கு, ஆடியன்ஸ் எல்லாரும் ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ஜாய் பண்ணி பார்த்துக்க இருக்காங்க மேட்ச். இங்க 2 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெக்யூர் ரன் ரேட் என்ன தேவையோ அதை விட அதிகமாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் முதல் 2 பவர் பிளே ஓவரில். ஸோ ஆஃப்டர் த பவர் பிளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எங்களை மேட்சுக்கான 3rd ஓவர் போட செஜிலிபா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு, அம்ஜத் நல்லா ஸ்டாப், ரன் ஓட மாட்டாங்க, டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காருங்க, குத்துன இடத்துல அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் போயிருக்குங்க ஸ்கொயர் லெக்கில், அக்ராஸில் அடித்தா அதிகபட்ச டிஸ்டன்ஸ் கடந்த 6ன்னு சொல்லலாம் இங்கே சரண் பேட்லேருந்து. தேர்ட் ஒன் இந்த மாதிரி விரட்டி ஆட பார்த்தாரு, பிரச்சனை பாஸ் ஆகிருந்திருக்காரு ஃபீல்டிங்கில், ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஸ்டாருங்க. ஸோ டாட்டு 6 டாட்டு 6ன்னு அதே மாதிரி அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் வர 2வது 6.
பாலோட 5th ஒன். இந்த வாட்டியா ஸ்டாருங்க தொலை தூரம் போன பந்து அப்படின்னு தான் சொல்லணும் இங்க. ஸோ நேருக்கு நேர் சூரியன் லீவ் சரியாக கணிக்க முடியல. ஸோ சூப்பர் 6 3வது 6 பதிவு பண்ணுறாரு இங்கே சரண். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்ச் கேட் மிஸ் பண்ணிட்டாருங்க. எக்ஸலன்ட் கம்பேக். பட் இந்த ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாருன்னு சொல்லலாம் சரண். 3 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க. டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். சரி பவுலர் நேம் ஆரம்பம்னு சொல்லியிருந்தேன் அல்தாப். செகண்ட் ஒன். இந்த ஓட்டையை அடிச்சிருக்காரு முகிலன் பேட்ல இருந்து ஒரு 6ன்னு சொல்லலாம் இங்க. ரொம்ப தூரம் போயிருக்குங்க. சூப்பர் 6 முகிலன் பேட்ல இருந்தும் பதிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். பெர்ரி க்ளோசஸ் இன்சைட் ஆகி வந்திருக்கு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஒரு வாங்க நாட்டி நேருக்கு நேர் 90 டிகிரில போயிருக்கு. 2 ரஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா நீலமணி இருக்காரு. கீப்பருக்கு அடிச்சிருக்காருங்க த்ரோவை கரெக்டா. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் அந்த அளவு டைமிங் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். 2 பில்லர் இருக்காங்க. வெங்கட் பாலுக்கு வந்து போஸ்டாருங்க. முகிலன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. பட் உள்ள வந்ததுக்கப்புறம் நல்ல கேமியோ குட்டி கேமியோ வந்தாலும் ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்டலான சுச்சுவேஷனில் தேவையான ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம் பாலா. ஸோ ஹிட்மேன் பாலா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால் சான்ஸ் பால். ஹைட் இருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. இங்க 6 சூப்பர் 6 உள்ள வந்த ஒட்டனே அடிச்சிருக்காரு. 4 ஓவருக்கு 66. மேட்சுக்கான 5வது ஓவர் பட ஸ்ட்ரோக் மனோஜ் வந்திருக்காரு. சரி மணி இருக்க 3 ஓவருக்கு 39 அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன். உல்டாஸ் நேருக்கு நேர் ஆள் இல்லா திசையில் அடிச்சிருக்காருங்க. தாண்டி போயிடுச்சு 6. முதல் பந்திலே ஒரு 6. பிக் பாஸ் பேட்ல இருந்து ஒரு 6. செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் வைட். ஸோ போன பால் ரிவ்யூவில் செக் பண்ணிட்டு அதை டாட் பால் கொடுத்துட்டாங்க. அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. 4th ஒன்னா 3rd ஒன்னான்னு தெரில. போன பாலில் ஒரு ஒயிட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். தரையாக கேப்பில் போயிருக்கு. 1 2 ரஸ் பண்ணுறான்னு பார்த்தா அங்கே நீல இருக்காரு ஃபீல்டர். சரியான பாஸாக வரட்டி வந்துட்டாருங்க. புயல் வேகத்தில் த்ரோவையும் அடிச்சான்னு சொல்லலாம். பாலோட 5th ஒன். பெரிய சுத்து சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். ஸோ மேட்சை செம்ம ப்ரெஷராக போய்க்கிருக்கு. ஸோ மேட்ச் பார்க்குறவங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். போன பால் டாட் பால் கொடுத்தாங்க. ஸோ ரிவ்யூ போனாங்க. ரிவ்யூ லாஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டாகவே நோ பாலும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது பந்தும் இல்லாமல் பண்ணிட்டாரு. நோ பாலே நோனுங்கிற மாதிரி அனுப்பிச்சாரு வெளில. ஸோ ஃப்ரீ ஹிட் பாலாகவும் இருக்க போது அடுத்த பால் இங்கே. ஸோ போன பால் நோ பால் ஃப்ரீ ஹிட் பால். கேட்ச் பிடிச்சாரு. ஆனால் ஃப்ரீ ஹிட் காரணமாக விக்கெட் கன்சிடர் ஆகலை. டாட் பால் டு எண்ட் ஓவர். 5 ஓவருக்கு 81. 2 ஓவருக்கு 24. ஸோ போன ஓவர் 15 ரன் வந்துட்டாங்க. 13 ரன் ரேட்டா 12 ரன் ரேட்டா மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ரெக்யூர் ரன் ரேட்டா. ஸோ மேட்சுக்கான மேட்ச் ஓவர் போட கோயம்புத்தூர் மேட்டி வந்திருக்காரு. 12 பாலுக்கு 24. ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய சுத்து எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால். செகண்ட் ஒன். 11க்கு 24. ஒரு புல் டாஸ் தவறான பந்து தெளிவாக ஆசாருங்க. ஸோ போன பால் எக்ஸலண்டாக போட்டிருந்தாரு. இந்த மாதிரி தப்பான பால் அதை கரெக்டாக ஆசாரு சரண். 1 ஓவர் 6 பதிவு பண்ணுறாருன்னு சொல்லலாம் இங்கே சரண். 3rd ஒன். இந்த முறை ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகல. கேட்சை பிடிச்சிடுறாங்களா. 2 ஃபீல்டர் வெட்டு போனாங்க. அல்தாப் ஃபீல்டர் போஸ்டாருங்க செகண்ட் அட்டம்ல. ஃபைனலி சரணோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் வெல் பிளேட். ஸோ ஹியூஜ் டார்கெட்டா ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட்டா மாற்றுறதுக்கு வழி வகிச்சிருக்கான்னு சொல்லலாம். எக்ஸலண்ட் இன்னிங்ஸ். ஸோ மெமரபிள் இன்னிங்ஸாக இருக்கும் கண்டிப்பாக சரணுக்கு. இது இருக்க 9 பாலுக்கு 18. கோட்டைப்பட்டினம் சரண் வந்திருக்காரு இப்போ ஸ்ட்ரைக்கில். பெரிய சுத்து விக்கெட். அடுத்தடுத்த பாலில் அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து கொடுக்குறான்னு சொல்லலாம் எங்கள் மதன். இருக்க 8 பாலுக்கு 18. 5th ஒன். தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அதே சிங்கிளாக இருக்கும். 7 பாலுக்கு 17. மேட்ச் பால். வெல் லெஃப்ட் போனாங்க. டாட் பால் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளதான் வந்திருக்கு. டாட் பால் டு எண்ட் ஓவர்.
மேட்ச் ஓவரா 7 சூப்பரா போட்டிருக்காரு. 6வது ஓவரா சூப்பர் ஓவர். அதான் ரிமைன் இருக்க 6 பாலுக்கு 17. மேட்சுக்கான மேட்ச் ரிசெட்டிங் ஓவர் பட பிரச்சனை வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பாபு அகைன் சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. ஸோ பாலாக்கு சிங்கிள் மாற்றணுங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாலை பார்த்து ஆடி இருக்காரு. சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் 5க்கு 16. இந்த முறை கவர்ஸ்ல தெரிஞ்சு போயிருக்கு. சான்ஸ் பால் வரைக்கும் வந்து பாலை டிராப் பண்ணிட்டாங்க. பவுண்டரியா? எஸ், போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி. ஸோ முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்டரி போயிருக்கு. 4 பாலுக்கு 12. தேர்ட் ஒன் ஒய்டுன்னு நினைக்கிறேன். எஸ், எப்படி இருக்க 4 பாலுக்கு 11. போன பால் ஒரு ஒய்டு போயிருக்கு. ஒவ்வொரு பாலும் முக்கியமாக இருக்க போது. பேட்டில் நிற்க இருந்துச்சு, ஆனால் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. பிடிக்கல, ரொம்ப பாஸாக வந்திருக்கு. ஸோ ஆனாலும் வேல்யூபிள் பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது கூடுதல் கவனமாக இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே சரி பண்ணியிருக்க 3 பாலுக்கு 11. பண்ணியிருக்க 3 பாலுக்கு 11. முக்கியமான நேரத்தில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே பிரசன்னா நோ பால், 1 மோர் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பேக் டு பேக் லைஃப் ஆடாதுன்னு சொல்லலாம். கேட்சை பிடிச்சாரு தமிழ் நல்லா, ஆனால் காலை வைக்கல அவர் உள்ள. அதன் காரணமாக நோ பால். 3க்கு 10 ஃப்ரீ பால் இருக்க போகுது. ஸோ மேட்ச்சு சரியான ப்ரெஷர். ஒரு மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட மாறி மாறி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 3 பாலுக்கு 10 என்ன பண்ண போகிறாரு இங்கே பிரசன்னா? ஸோ பாலா எப்படியாவது ஒரு பால் அடிச்சுட்டா மேட்ச் நம்ம கைக்கு வந்துருமேன்னு யோசிப்பாங்க. ஏதாவது பண்ணி ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டா அடுத்து கான்ஃபிடண்டாக போட்டலாம் அப்படின்னு பிரச்சனை யோசிப்பார். ஸோ இந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் நீங்கள் கூலாக போயிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. 4th ஒன் ஃப்ரீ ஹிட் பால். ப்ரெஷர் பவுலர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ஒயிட் 3 பாலுக்கு 9. முக்கியமான பால். சான்ஸ் ஃபார் ஹைட்டு ஃப்ரீ கெட்டுன்னு நினைக்கிறேன். அது காரணமாக விக்கெட் கன்சிடர் ஆகாது. நிற்க வச்சு மாறிட்டாங்க. என்ன நினச்சாங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அகைன் சைக்கிள் இருக்க போகிறது பாலா ஃப்ரீ பால். அதன் காரணமாக விக்கெட் கன்சிடர் ஆகலை. ஸோ மேட்ச்சு சரியான ப்ரெஷர். நியூ பேட்ஸ்மேன் அந்த தேவா நான் சைக்கிளில் இருக்க போகிறாரு. ரிமைன் இருக்க 2 பாலுக்கு 8. ஒரு அடி கண்டிப்பாக அடிக்கணும். இல்லை இந்த பால் ஏதாவது ரெண்ணை மாற்றணும். அப்போ தான் கடைசி பாலுக்கு ஒரு அடிக்கு எய்ம் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே ரிமைன் இருக்க 2 பாலுக்கு 8. முக்கியமான பால். இங்கே நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா? வாட்டர் ஸ்டாப்புங்க இங்கே கண்ணா. ஸோ கண்டிப்பாக இந்த ரன் மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ 2 ரன்னு வாட்டர் ஸ்டாப். இங்கே சூப்பர் ஸ்டாப். ஒரு வேளை மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ கண்ணாக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஏன்னா கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் தான் எல்லாரும் நினச்சாங்க. சூப்பர் ஸ்டாப் ஃபீலிங்கை போடல 11ல் வச்சாங்க. அந்த வேலையாக துரிதமாக பார்த்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே கண்ணா சூப்பர் ஸ்டாப், எக்ஸலண்ட், 100% டெடிகேஷன் அப்படி தான் சொல்லணும். இங்கே கண்ணாண்ட இருந்து கடைசி 1 பாலுக்கு 6. சரியான ப்ரெஷர். ஒரு வேளை பவுலராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன ட்ரை பண்ண பார்ப்பீங்க? 1க்கு 6. சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க. மேட்ச் வான். இங்க செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல் மேட்ச் வான் பண்ணியிருக்காங்க. இங்க ஸோ ரிவ்யூ கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் மேட்சை வான் பண்ணியிருக்காங்க எங்கள் செட்டி பிச்சாம்பட்டி.